வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குருமணிகண்டன். இந்த வீடியோவில் வந்து 4 கர்மா சொல்லுவாங்க. ஓகே, யோகாவில் என்னென்னா ஞான யோகா, கர்ம யோகா, பக்தி யோகா அண்ட் ராஜயோகா. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க முடியாது, ரொம்ப லேட்டாகும். நீங்கள் கிளம்பி போய்டுவீங்க வேலையை பார்த்துட்டு. அதனால் சுருக்கமாக சொல்லிடுறேன். கர்ம யோகானா நம்ம உலகத்தில் பண்ணுற செயல்கள். ஓகே, அதாவது நல்ல செயல்கள். இது வந்து கர்ம யோகா. ஓகே, 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஓகே, எல்லாரையும் புரிஞ்சுட்டு ஹெல்ப் பண்ணுறது. அதை நான் அப்புறமா சொல்கிறேன். முதல்ல நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு செய்கிறது கர்ம யோகா. ஓகே, இதுதான் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது தான். அதுக்கப்புறம் பக்தி யோகானா கடவுளை கும்பிட்றது. ஓகே, நார்மலாக நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து நார்மலாக ஒரு நிறைய பேர் என்ன மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றது தான் நான் சொல்கிறேன். அதை மீறி ஒன்று இருக்குது புரிஞ்சிக்க வேண்டியது, அதை அப்புறம் நான் சொல்கிறேன். ஓகே, பக்தி யோகா இஸ் சாமியை கும்பிட்டுட்டே இருக்குது. எப்போ பார்த்தாலும் சாமியை நினைப்பாகவே இருக்கிறது, மந்திரங்கள் சொல்கிறது, பூஜை பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்லோகம் சொல்கிறது, அந்த மாதிரி பக்தி யோகா. ஓகே, ஐ மீன் சரண்டர். ஓகே, காட்க்கு சரண்டர் பண்ணிக்கிறது பக்தி யோகா. ஓகே, அப்புறம் வந்து ஞான யோகா வந்து நாலேஜ்னால் கடவுள் யார், நம்ம யார், இந்த எக்ஸிஸ்டன்ஸ் எதுக்கு இருக்குது, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் ஞான யோகா. ஓகே, நாலேஜ். ஓகே, யூ ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்சர்ஸ். ஓகே, ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் அந்த மாதிரி. ராஜயோகான்றது வந்து மெடிடேஷன் அண்ட் யோகாசனா. அது ஆசனம் பண்ணுறது, பாடியை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் மெடிடேஷன் பண்ணுறது. ஓகே, ஸோ இதில் ஜனங்களுக்கு வந்து ஐ மீன் அதெல்லாம் பண்ணுறவங்களுக்கே, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கே வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அது என்னென்னா, முதல்ல பக்தி யோகாலேருந்து ஆரம்பிக்கலாம். பக்தி யோகா அப்படின்னா சாமிக்கிட்ட சரண்டர் பண்ணுறது, சாமியை கும்பிட்றது அப்படின்னு நம்புகிறாங்க எல்லாருமே. ஸோ ஒரு சிவனை கும்பிட்றாங்களோ இல்லை கிருஷ்ணனை கும்பிட்றாங்களோ, போயிட்டு கோயிலில் போய் நின்றுவாங்க. எப்போவுமே காலைங்காத்தால போயிடுவாங்க, ஈவினிங் போவாங்க, வீட்டில் பூஜை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, கிருஷ்ணா இல்லை சிவா இல்லைன்னா வேறு யாரோ விஷ்ணுவோ ஜீசஸோ அல்லாவோ இருக்கட்டும். ஸோ இவங்க வந்து அதை ஒரு நம்மளுக்கு மேலே இருக்கிற ஒரு பொருள், ஓகே அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதை வச்சு பக்தி யோகா பண்ணுறாங்க. ஓகே, கர்ம யோகானா நம்ம நல்லது பண்ணால் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு இதில் எல்லோரும் வந்து கர்ம யோகா பண்ணுறாங்க. ஓகே, பக்தி யோகா சொல்லியாச்சு, கர்ம யோகா சொல்லியாச்சு. ராஜயோகான்றது மெடிடேஷன் அண்ட் வாட் இஸ் இட் எக்ஸசைசஸ், ஆசனாஸ். ஓகே, இதில் பாடி நல்லா வச்சுக்கிறதுக்கு ஒன்று. மெடிடேஷன் பண்ணால் கடவுளை அடைஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு இதில் மெடிடேஷனில் எல்லாருமே இறங்குறாங்க. ஓகே, ஸோ இது அடுத்தது ஞான யோகா நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இப்போ 4த்தில் எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஞான யோகா அதாவது நாலேஜ். ஸோ இந்த நாலேஜ் ஏன் முக்கியம் அப்படின்னா, இந்த ஒன்று இல்லாமல் ஞான யோகா இல்லாமல் இந்த 3த்தையும் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுறாங்கன்னே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி சாமி நான் சரண்டர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ட்ரெயின் போயிட்டோம். ஸோ நான் சாமிக்கிட்ட என்ன சரண்டர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் யார் அந்த சாமி அப்படின்னு புரிஞ்சுக்கிறது இல்லை. ஓகே, சயின்டிஃபிக்காவோ இல்லை ஸ்பிரிச்சுவலாவோ யார் அந்த கடவுள் அப்படின்னு புரிஞ்சிக்காமல் ஒரு உருவத்தையோ ஒரு பொம்மையோ பார்த்து கும்பிட்டுட்டு அதுக்கிட்டேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி இட்ஸ் a வேஸ்ட் ஆஃப் டைம்னே சொல்லலாம். ஓகே, பட் இட்ஸ் பெட்டர் தென் ஸ்பெண்டிங் டைம் ஆன் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் நாசமாக போகிற விஷயங்கள் நிறைய இருக்குல்லையா உலகத்தில், வேர்ல்ட்லி லைஃப். அதுக்கு பின்னாடியே அலையாமல் அட்லீஸ்ட் அந்த ஒரு பொம்மையோ உருவத்தையோ கும்பிட்றது பெட்டர். ஓகே, ஆனால் அது உண்மையான பக்தி கிடையாது. ஏற்கனவே நான் பக்தி யோகாவில் பற்றி சொல்லியிருக்கேன், பக்தினா என்னன்னு சொல்லி அந்த வீடியோ ஏற்ற மாதிரி. ஸோ இதில் என்ன தேவை, நாலேஜ், யார் அந்த கடவுள் அப்படின்றது. அகம் பிரம்மாஸ்மின்றதை புரிஞ்சிக்காமல் இஃப் யூ ஜஸ்ட் ப்ரே a God, if you surrender to a God, it's not useful. ஃபஸ்ட்டு நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு யூ சரண்டர் டு him. ஓகே, அதுதான் பண்ணணும். அதே மாதிரி கர்ம யோகா எல்லாருக்கும் நல்லது பண்ணுறேன்னா, நீ ஏன் எல்லாருக்கும் நல்லது பண்ணுற, அந்த எல்லாரும்ன்றது யார், நீ அவங்களுக்கு பண்ணுறது பை இன்டென்ஷன் என்ன. ஓகே, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணால் அது கரெக்டான கர்மயோகம். ராஜயோகா மெடிடேஷனும் அதே மாதிரி தான். சும்மா கண்மணி உட்காந்துட்டு இது மாதிரி மெடிடேஷனில் நடக்கிற தப்பு என்னென்னா, ஒருத்தர் மெடிடேஷன் வீடியோ போடுறாங்களே, மெடிடேஷன் பண்ணால் என்னென்ன ஆகும், மோஸ்ட்லி இட் ஒர்க்கிங் அது சைக்காலஜிக்கலாக தான் ஒர்க் ஆகுது. இது எப்படின்னா, அவங்கெல்லாம் வீடியோ பார்த்து பண்ணுவாங்க, இல்லை வேறு ஒருத்தர் சொல்லி பண்ணும்போது அவன் மெடிடேஷன் பண்ணனா கண்ணை முன்னா வெள்ளையாக ஒரு ரவுண்ட் தெரியும், இல்லை இருட்டாக ஒரு விஷயம் தெரியும், இல்லை தீபம் மாதிரி தெரியும் இந்த இடத்துல.
ஓகே, கலர் கலராக வரும், நீ அப்படியே வானத்தில் பார்ப்ப. இந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீ யார்கிட்ட போய் கற்றுக்க விரும்புறியோ. ஸோ அவங்க பண்ணது அவங்களுக்கு தெரிஞ்சது உண்மையா இல்லை சைக்கலாஜிக்கல் விஷயமானு அவங்களுக்கு தெரியாது. அவங்க சொல்லி அதை நீ பண்ண போகிற. அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு, இப்போ வெள்ளையாக தெரியும்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஆல்ரெடி உன் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நீ கண்ணை முன்னொன்னே அது வெள்ளையாக தெரியுதோ இல்லையோ, நீயே வெள்ளை கலர் எடுத்துன்னு வந்துடுவேன் அந்த இடத்துல. ஓகே, ஸோ இட்ஸ் நாட் ரியலி யூ ஆர் சீயிங் த காட். ஓகே, ஃபஸ்ட் அதை யாராலையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரேர். அப்படி பண்ணால் தே கேனாட் எக்ஸ்பிளைன் இட் ஃபஸ்ட். அதுதான் சொல்லுவாங்க தாவோ டீச்சிங்கில், சைனீஸில், எல்லாத்துலேயுமே. புத்தர் கூட, ஓகே, புத்தரால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. கடைசி வரைக்கும் அவர் நான் கடவுள் எப்படி இருந்தாருன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அவர் பார்த்தாலும் அந்த கடவுள்லாம் ஆளை சொல்ல அந்த பவர், எனர்ஜி, கான்ஷியஸ்னஸ். ஸோ அதை பார்த்தாலும் அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல கடைசி வரைக்கும். ஏன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் கூட. ஓகே, ஸோ ஒருத்தர் வந்து இவனை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த கலரில் தெரியும், இந்த மாதிரி தெரியும், அப்படி அந்த ஷேப்பில் தெரியும்னு சொன்னார்னா அதை நம்பாதீங்க. ஓகே, யூ ஜஸ்ட் டூ மெடிடேஷன். பண்ணுறது தப்பு கிடையாது. முதல்ல இது அந்த ஞான யோகா வந்ததுக்கப்புறம், புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதை அப்படியே அந்த தாட்லேயே டுவெல் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் திரும்பி ஊறிக்கிட்டே இருக்கும் அந்த தாட்டில். ஓகே, நானும் எக்ஸிஸ்டன்ஸும் ஒன்று தான், நானும் கான்ஷியஸ்னஸும் ஒன்று தான், இதில் இங்கே நடக்கிறதெல்லாம் வந்து ஜஸ்ட் அன் இல்யூஷன். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு திங்க் பண்ணிகிட்டே இருந்தாலே டெவலப் ஆகிட்டே இருக்கும். யூ வில் கனெக்ட் வித் ஆக்சுவலி நான் அதெல்லாம் பண்ணல. ஆக்சுவலி நான் உண்மையாக சொல்லுங்கள், ஐ எம் நாட் டூயிங் மெடிடேஷன் மச். ஓகே, இந்த டைம் எனக்கு இப்போதைக்கு வரலன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஐ வில் டூ இட். இப்போ பண்ணுறேன், ரொம்ப சீரியஸாக நான் அதில் இறங்கல. ஓகே, பிகாஸ் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் பிஃபோர் ஐ ஸ்டார்ட் மெடிடேட்டிங். ஸோ அது ராஜயோகான்னா அது. ஓகே, ஸோ இதை ஞான யோகா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஞானம் வராமல், அந்த அறிவு வராமல், இந்த மூணுமே தப்பாக பண்ணால் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இட்ஸ் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்கிற மாதிரி. இட்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல், பட் யூ வில் நாட் ரீச் த ட்ரூத். ஓகே, அதனால் ஞான யோகா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ கெட் நாலேஜ். அதே மாதிரி இப்போவுமே சொல்கிற மாதிரி ஒருத்தர் அந்த மெடிடேஷனில் ஒருத்தர் சொன்னாங்க, அதை அப்படியே நம்புகிறோம் அப்படின்னா தட்ஸ் நாட் கரெக்ட். சொன்ன மாதிரி ஞான யோகாலேயே நீங்கள் எல்லாரையும் பேசுறதே கேளுங்க. ஓகே, நிறைய பேர் யூடியூப்பில் ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி பேசுகிறாங்க. இட்ஸ் ஆல்சோ யூ ஷுட் ட்ரை டு கனெக்ட் வித் சயின்ஸ். ஓகே, ஏன்னா சயின்ஸ் எல்லாருமே நம்ம ஒத்துப்போம், ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒத்துக்க மாட்டோம் நிறைய பேர். இட்ஸ் ஆல் கனெக்டட் வித் சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அது எல்லாருமே நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சயின்டிஃபிக்காக. இன்னும் தே ஆர் சர்ச்சிங் அண்ட் ப்ரூவிங் மெனி திங்ஸ். எப்போ நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பல வருஷம் 1500 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் இப்போ சயின்ஸில் வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தேடுறது யாருன்னா நம்ம உருவத்தில் இருக்க அதே கடவுள் தான். ஓகே, சரியா? ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, வில் ஹாவ் அ கிரேட் லைஃப், ஹாப்பி லைஃப். நன்றி, வணக்கம்.